ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 1 மினிட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் யாருமே இதை திங்க் பண்ணியிருக்க மாட்டோம், 1 மினிட்ல பண்ணிடலாமா அப்படிங்கிறத. கண்டிப்பாக 1 மினிட்ல பண்ணிடலாம். என்ன அப்படிங்கிறத நீங்களே வீடியோக்குள்ளே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் பார்க்கலாம். நான் பெரிய வெங்காயம் பாதி எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பாதி டொமேட்டோ சாப் பண்ணியிருக்கேன். பாயில்டு உருளைக்கிழங்கு ஒரு ஹாஃப் எடுத்திருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம், தேவைக்கேற்ப உப்பு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரெட்டு அண்ட் எக்கு வச்சு தான் பண்ண போகிறோம் 1 மினிட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதில் நம்ம எக் அண்டு பொட்டேட்டோலாம் இருக்கிறதுனால நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான, ரொம்ப ஹெல்தியான, அதுவும் 2 பீஸ் சாப்பிட்டாவே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக ஆகக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கில் நான் 2 எக் எடுத்திருந்தேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ப்ரெட்டை தோசைக்கல்லில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச எக் பீட்டை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பெருசாக அந்த தோசைக்கல் எந்த சைஸ்க்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த ரெசிபி ப்ரெட் ஆம்லேட் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு சீஸ் துருவுற மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம இது மாதிரி கிரேட் பண்ணி போடுறதுனால சீஸ் மாதிரியே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டேன். இப்போ ஒரு 2 செகண்ட் மட்டும் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ப்ரெட் ஆம்லேட் தான் 1 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை செய்கிறதுக்கு 1 மினிட் கூட அதிகபட்சம் தேவைப்படாது. இப்போ அதை ஒரு 2 செகண்ட் நம்ம வேக விட்டுட்டு அதை அப்படியே மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்தியான ப்ரெட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் ஸ்கொயராக பீஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா பீஸா மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். பாருங்கள், சூப்பராக ஸ்டஃபிங் உள்ளார இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.